சண்டே காலையிலேயே எவ்வளோ பரபரப்பான ரோட்டில் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கியா காருக்கு பூஜை போடுறாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கியா கார் எடுத்துருக்காங்க, அதுக்கு பூஜை போடுறாங்க. இங்கே வந்திருக்கோம். க்ரௌடு பாருங்கள், இப்போ காலையில் ஒரு 7 மணிக்கே இவ்வளோ க்ரௌடுங்க. வெறும் பிஸியான ரோடு, சென்னையில் ஃபேமஸான ரோடு. இங்கே தான் பூஜை போடுவோம். எங்கள் கோயில் எங்கே இருக்குன்னா சென்னையில் மெட்ராஸில் சென்ட்ரல் பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த பிரிட்ஜ் ஏறி இருந்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துடும். சென்ட்ரலுக்கு முன்னாடியே இருக்குது. ரொம்ப பரபரப்பான ரோடு. இந்த டைமே எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள். காலையிலே வந்து போயிட்டால் கொஞ்சம் டிராஃபிக்கில் இருந்து தப்பிச்சிங்கன்னா, இல்லைனா டிராஃபிக்கில் நல்லா மாட்டிக்கும். சென்னையில் இருக்கிற 90% பீப்புள் இங்கே தாங்க வந்து பூஜை போடுவாங்க. ஏன் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படியாப்பட்ட புது வண்டி வந்தாலும் இங்கே வந்து பூஜை போட்டுட்டு தாங்க போவாங்க. 2 ரூபா சைக்கிளாக இருந்தாலும் சரி, 2 கோடி ரூபா காராக இருந்தாலும் சரி, இங்கே வந்து பூஜை போட்டால் தாங்க அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். அதுதாங்க இந்த சென்னை மக்களோட மனநிலைமை. நாங்கள் வந்து சண்டே தாங்க வந்திருந்தோம். இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு வந்திருந்தோம். பொங்கல் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடுங்க. நாங்களே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி தாங்க எங்களுக்கு இந்த இடம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கற்பூரத்தை காட்டிட்டு சூரிய பகவானை கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டவங்க. ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயில் தாங்க அவங்களுக்கு குலதெய்வம் மாதிரி. எந்த புது வண்டி வாங்கினாலும் அவங்க இங்கே வந்துடுவாங்க. நாங்களும் இங்கே வந்து பூஜை போட்டிருக்கோம். பட் ஆனால் நாங்கள் வரும்போது இந்த சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணதால வீடியோ பெருசாக எடுக்கவும் முடியல. அதனால் இப்போது அவங்க வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்ட்டு நாங்கள் வந்திருந்தோங்க கூட. காலையிலே 7 மணிக்கு பார்த்திங்கன்னா பரபரப்பாக கூட்டங்க. இங்கே எல்லா புது வண்டியும் இங்கே தாங்க வரும், வந்துட்டு போவோம். 2 வீலர்லேருந்து இந்த பாருங்கள் எவ்வளோ புது 2 வீலர்ஸ்லாம் நிற்கிதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாருமே கூட இங்கே வந்து பூஜை போட்டிருக்காங்க. அவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் வரும்போதுக்கும் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. வீடியோவும் நிறைய பேர் கவரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாடிகார்ட் முனீஸ்வரருங்க இந்த கோவில் பேர் பார்த்திங்கன்னா. நாங்கள் வச்ச பொங்கல் ஜோராக பொங்க ஆரம்பிச்சிச்சுங்க. உங்களுக்கு பொங்கல் சாப்பிட்ட நினைவு இருக்கா? இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அடிக்கடி பொங்கல் சாப்பிடுவோம். இப்போ ஆடி மாதம் வரப்போகிறதுனால வாரத்தில் 2 பொங்கலாவது எங்கள் வீட்டில் இருந்துடும். மோஸ்ட் ஆஃப் இந்த கோயிலில் பூஜை போகிற டேஸ் பார்த்திங்கன்னா டியூஸ்டேவும் சண்டே வந்தாங்க. நாங்கள் வந்திருக்க சண்டேன்றதுனால கொஞ்சம் கூட்டம் ஹெவியாகவே இருந்து டியூஸ்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். நாங்கள் பூஜை போட்டுருக்கோம். அந்த வண்டி பாருங்க. இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணும்போது எடுத்துருக்க வீடியோ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறேன், அதையும் செக் பண்ணுங்கள். இந்த காருக்கான டீட்டெயில்ஸ் வேணுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கியா பிராண்ட் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கியா சோனெட் ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் நல்ல பிளேயராக இருக்கார். இந்த கியா சோனெட் நாங்கள் வாங்குறதுக்கு ஒரு 1 month புக்கிங் பீரியட் ஆச்சு. அதுக்கப்புறம் புக் பண்ணதுக்கப்புறம் கூப்பிட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லாவே ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கலர் இந்த கலரு. ஆனால் எங்களை கூப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு டிசைட் பண்ணல, கலர் அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த கோவிலோட பேக்ரவுண்ட்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் வந்திங்கன்னா கூட்டம் ஹெவியாக இருக்கும். 2 hours 3 hoursலாம் நின்று பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி கூட்டம் இருந்திருக்கு. நாங்கள் போய் இப்போ வந்ததுக்கே 1/2 hour நின்று தான் சாமியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சண்டே பிளான்ன்றதுனால ஏர்லி மார்னிங்கே கிளம்பி வந்துவிட்டோம். பசங்களை யாரையும் பெருசாக கூப்பிட்டு வர முடியல. என் சின்ன பையனை மட்டும் நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா அவர் என் கூடயே தூங்கி எழுந்துட்டார். அதனால் அவரையும் காரில் தூக்கி கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷலே சுருட்டு தாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் சொல்கிறேன். ஈஸ்வரர்னு பட்டம் பெற்ற ஒரே காவல் தெய்வம் இவர் தாங்க. ஹேடூட்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த முனீஸ்வரர் கோயிலை பற்றி ஃபுல்லாக ஒரு விலாகாகவே எடுத்து போட்டிருந்தாங்க. நீங்கள் யாராச்சும் அதை பார்க்க விரும்புனீங்கன்னா நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து இந்த கோயிலுக்கான சில ஸ்பெஷல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு முனீஸ்வரர் தான் குலதெய்வம்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நல்ல பவர்ஃபுல்லான சாமி. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த கோயிலில் கூட்டம் வெளியே வரைக்கும் நிற்கும். இப்போ நாங்கள் உள்ள வரைக்கும் போயிட்டோம். இதுக்கான அர்ச்சனை டிக்கெட்டும் சுருட்டும் நாங்கள் வாங்கியிருந்தோங்க. ஏன்னா இவருக்கு பிடிச்சது இந்த சுருட்டும் சரக்கும் தாங்க. அது இல்லாமல் இவர் இருக்க மாட்டார். இந்த சுருட்டும் சரக்கும் எங்களால் சரக்கு வாங்க முடியல. அதனால் சுருட்டு வரைக்கும் வாங்கி இவருக்கு படைக்க ஆரம்பித்தோங்க. இந்த பூஜை போடுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 300ம் காருக்கு 500ம் சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மாலையிலேருந்து இன்க்ளூடிங் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. நாங்கள் இந்த பொரி பாக்கெட்லாம் வாங்கி நாங்கள் ஒரு இலை வச்சு இவருக்கு சாமிக்கு படைக்க ஆரம்பித்தோங்க. அதில் தான் அந்த சுருட்டு வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே வச்சுருந்தாங்க. அந்த சுருட்டும் அதில் அழகாக வச்சுட்டோங்க. சுருட்டு வைக்க ஐடியா இல்லாதவங்க அதில் ஊதுவத்தி கூட நிறைய பேர் சுருக்கி வைக்கிறாங்க. ஊதுவத்தி வைக்கிறதுனால வச்சுருங்க, அது உங்கள் விருப்பம். வச்ச பொங்கலை இங்கே நல்லா படைச்சிட்டு சாமி நல்லா கும்பிட்டுட்டு வண்டிக்கு எந்த சேதாரமும் ஆகக்கூடாது, நல்லா மைலேஜ் தரணும், நல்லா பிக்கப் தரணும், வண்டி நல்லா ஓடணும், ஓட்டுறவங்களுக்கு எதுவும் இல்லாமல் வண்டிக்கும் எதுவும் ஆகாமல் இந்த கடவுளை எங்களை காப்பாற்றுவாருன்னு இங்கே ஒரு கயிறு கட்டுவாங்க பூஜை கும்பிட்டுட்டு. அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு முக்கால்வாசி எல்லா ஜனங்களும் வராங்க. இந்த கார் வாங்குறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லைங்க. ஏன்னா இதுக்கான உழைப்பும் உடல் உழைப்பு மன உழைப்பு எல்லாமே போட்டு அவங்க இந்த காரை வாங்கியிருக்காங்க. அதனால் கடவுளோட பிளெஸிங்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களோட விஷயம் அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேங்க. கார் வாங்கணுன்றது எல்லாருக்குமான ஒரு ட்ரீமாக தாங்க இருக்கும். ஏன்னா நானும் கார் வாங்கியிருக்கேன், எங்களும் இப்போ கார் வாங்கிட்டாங்க. அதனால் கடவுள்கிட்ட வந்து இப்போ வேண்டிக்கிறோம்
உங்களை மாதிரி யாருன்னா ட்ரீம் கார் வாங்கணுன்னா நானும் உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் கார் வாங்குவீங்க, இங்கே வந்து பூஜை போடுவீங்க. காரு பைக் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து பூஜை போடுங்க, நல்லாயிருக்கும். பாடிக்காட் முனீஸ்வரர் கோயிலுக்கு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்காங்க. எங்கள் ஆத்தா வந்துட்டாங்க. இப்போ ஆடி மாதம் பிறந்ததுனாலே இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. இந்த மாதம்னாலே கூழ் ஊற்றுறது, நெருப்பு மிதிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் வந்திருக்கிறது ஏன்னா ஆடி மாதத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்திருந்தோம். அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் எப்போவுமே இங்கே வரமாட்டோம். ஆக்சுவலாக இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே போவாங்க எப்போவுமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு. அதனால் நாங்களும் எதிர்க்க கிராஸ் பண்ணி இங்கே வந்து சாமியை தரிசனம் பண்ணோம். பக்கத்துலேயே ஒரு சாய்பாபா கோயில் இருந்தாங்க, அங்கேயும் நாங்கள் போயிட்டு வந்தோம். இந்த கோவிலுக்கு வந்ததுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. அதாவது பூஜை போட போகிறோம். நம்ம அந்த ஐயா வந்து பேனட் ஓப்பன் பண்ண சொன்னார். மாலை அவங்களே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பேனட் ஓப்பன் பண்ணி மாலை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வண்டியை சுற்றி எலுமிச்சை பழம் வச்சுட்டாரு. மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து முக்கியமான இடத்துக்கு மட்டும் வைக்க சொன்னோம். ஏன்னா பாடியில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த கலர் சீக்கிரத்தில் போகாது. உடனே துடைக்கிற மாதிரி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் உடனே துடைக்கவும் கூடாதுன்றதுனால நாங்கள் பாடியில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கல. நம்பர் பிளேட்லேயும் டயர்ஸில் மட்டும் வச்சுருந்தோங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம், கரெக்டாக மாட்டியாச்சு. அப்புறம் பேனட் ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாலை மாட்டி முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தாங்க. மாலை மாட்டி நீங்கள் ரோட்டில் காரை பார்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மாலையை எடுத்துருங்க. உங்கள் ஸ்ட்ரீட்டில் கவ்வில் கோட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மாலையை பிடிச்சி பிடுங்குறன்ற பேரில் வண்டியில் நிறைய ஸ்க்ராச்சஸ் அண்ட் டேமேஜஸ் ஆக்கிடும். நீங்கள் உள்ள கவர்டு பார்க்கிங்லாம் விட்றீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த கயிறு கட்டுறாங்க பார்த்திங்கன்னா இதாங்க முக்கியமானது இந்த கோவிலில். இது வந்து திருஷ்டி கயிறு சொல்லுவாங்க. நம்ம வண்டிக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அதை நெருங்க விடாமல் அதை பார்த்துக்கோங்க. வழியாக பூஜைக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. வண்டிக்கான ஓனர் பார்த்திங்கன்னா வண்டி உள்ளே உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு துணி கொடுத்துருந்தாங்க. அவர் உள்ளே உட்காந்து சின்சியராக கட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் வண்டியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் சந்தனம் மட்டும் தெளிச்சிருந்தாங்க. சரி, அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் இஷ்யூ இருக்காதுன்றதால சந்தனம் மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டோங்க. கார் மழைலாம் மாட்டி சும்மா ஜம்முன்னு ஐயனார் கணக்கில் நிற்கிதுங்க. இப்போ தாங்க இந்த காரை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த காரை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மூவ் பண்ணிவிட்டு நாங்கள் சென்னைக்கு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவோங்க. சமீப காலமாக கியா கார்ஸ் நிறைய சேல்ஸ் ஆகுதுங்க. அது காரணம் அவங்களோட சேல்ஸ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்க. கியா கார் நான் ஓட்டியிருக்கேன், நல்லாவே இருக்குது. சமீப காலத்துக்கு முன்னாடி என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க கியா வச்சுருக்காங்க. அவங்களோட கியாவில் வந்து ஆட்டோமேட்டிக்கு, இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டில் கியா மேப் இருக்குங்க. அந்த மேப் ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்ககிட்டயும் நான் அதை சொல்லியிருக்கேன். பார்ப்போம் அவங்களுக்கு இவங்கள யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் எப்படி தராங்கன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் யாராச்சும் கியா காரில் அந்த மேப்பு ஃபீட்பேக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு இல்லை நெகட்டிவாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 7 மணிக்கே ரோடெல்லாம் டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. இங்கே கார் பூஜை போட்டதுனாலலாம் கிடையாது. நார்மலாகவே இந்த ரோடு இப்படி தான் இருக்கும். பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. அதேமாதிரி ஓல்டு பஸ் நாங்கள் டபுள் டக்கர் பஸ் பார்த்தோம். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் வீடியோ ஆன் பண்ணுறதுக்குலாம் அந்த பஸ்ஸு மூவ் ஆகிடுச்சுங்க. கோவில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் வசந்தம், அதாவது இந்த கிண்டி கத்திப்பாறை பிரிட்ஜு கீழே இருக்கும். ரெகுலராக நாங்கள் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுவோம். வெஜ்ஜு தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். என் பையனும் விரும்பி சாப்பிட்ருந்தான், நானும் விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த கியா சோனட் ரிவ்யூவும் இதில் நடந்துச்சு. அதேமாதிரி இந்த கோவிலுக்கான பூஜையும் சிறப்பாக முடிஞ்சுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ஆனால் எதுவும் பண்ண மாட்டேங்க. தேங்க்யூ.